அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக உங்கள் டேவை ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பாசிட்டிவ் வைப்ஸோட. அதே மாதிரி நானும் பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, டுடே சாட்டர்டே. ஸோ நம்ம எஸ்எஸ்என் நம்பர் வாங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தான் அவுட் வெளியே போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா, நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா, மேரியட் ரெசிடென்ஸ். ஸோ இங்கே நம்ம ஆக்சுவலி அன்றைக்கி நம்ம கார் ஊபர் புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்னென்னா, நம்ம 3 டேஸ் நான் சொன்னல 3 டேஸ்லேயும் ரெண்டல் கார் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதான் நம்மளோட காரு ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு 1 மந்த்துக்கு ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஓனாக வாங்கிடுவோம். ஸோ சொனாட்டா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் 36 lakhs தான். நம்ம யூஎஸ் மணிக்கு சொல்கிறேன் இது. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த அளவுக்கு வாங்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம ஓகே, ரெண்டலாவது அட்லீஸ்ட் இவ்வளோ அழகாக நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும் இல்லையா ஸ்டேரிங்கு, ஆனால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் கார் ஆக்சுவலி கைகர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு, ஐ மீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம கார் நல்லா பெருசாக இருக்குங்க கைகரு. பட் ஆனால் அது ஓகே, அது அந்த கைகர் நம்ம ஊருக்கு அது சூப்பராக இருக்கும். இந்த ஊருக்கு இந்த கார் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே பெஸ்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ஹோட்டல்லேருந்து. இப்போ எங்கே ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய பிளான் வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட் நமக்கு நிறைய திங்ஸ் வேணும். ஸோ அதனால் சூப்பர் மார்க்கெட் போகணும். நான் எதுக்கு இதை ஜூம் இன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பூ, அதாவது நான் இந்த ஒயிட் கலர் மரங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சிக்னலில் நிற்கிறப்பெல்லாம் அதை ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி கலர்ஸ் நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சூப்பராக தான் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, வெதர் கண்டிஷனுக்கு ரொம்பவே நிறைய செடி, அதாவது நம்ம ஊரில் இல்லாத மரங்கள் செடிகள் எல்லாம் இந்த ஊரில் இருக்கும். நம்ம ஊரில் வளர்கிற மரங்கள் இங்கே இருக்குமான்ட்டு தெரியல. ஸோ இங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் பைன் ட்ரீஸு, ரொம்பவே ஒரு டென்ஸான ட்ரீஸ் எல்லாம் நிறைய இங்கே நான் பார்த்தேன். சுற்றிலும் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்தேன். நிறைய பார்த்திங்கன்னா மரங்களில் இலையுதிர் காலமாக என்னன்னு தெரியல, லைக் அந்த மரங்கள்லாம் பட்டு போய் இருந்தது. ஸோ அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடு நான் பார்த்தேன்னா நிறைய மரங்கள் நிறைய ஃப்ளவர்ஸோடு இருந்தது. எல்லாமே வித்தியாசமான கலர்ஸில் இருந்தது. ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்லலாம் இருந்தது. இது என்னென்னா, இந்த ஊர் ரயில்வே ட்ராக்கு. ஸோ நான் யூஎஸ் ரயில்வே ட்ராக்கை நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ அதனால் நான் அதை எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இங்கே நமக்கு எல்லாம் பக்கம் பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒரு சின்ன லெஃப்ட்டை நீங்கள் விட்டுட்டா கூட ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சுற்றி நம்ம கடைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கடை பேர் என்ன, லோவெஸ். லோவெஸ் அப்படின்றது அதாவது ரேட்டு காசு கம்மியாக இருக்குன்றதுனால லோவெஸ்ன்னு வச்சாங்களா, இல்லை எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷாப்பிங்னு வந்திருக்கேன். ஸோ இதான் நான் சொன்ன அந்த லோவெஸ் கடை. ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் என்ட்ரிங் இன் டு ஒன் ஷாப். ஸோ வந்ததுக்கெலாம் இப்போ தான் நான் ஷாப்பிங்னு வந்திருக்கேன். அண்ட் போய் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செடிங்க சுற்றி பார்த்திங்கன்னா முன்னாடி. இப்போ ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு கடை நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்துட்டேன். எல்லா கடையிலையுமே முன்னாடி இந்த மாதிரி செடிகள் வச்சிடுறாங்கங்க. ஸோ என்னடா இது, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சனா என்னென்னவோ இருக்கே அப்படின்னு பார்த்தா, இந்த கடை என்ன இங்கே
உள்ளே வந்து பார்த்தா என்னென்னா லைட் பல்ப்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பெயிண்ட்டு, வுட் ஒர்க் எல்லாமே இருக்குங்க. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குன்ற மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடம், வாங்கும் இடம் லோவெஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்திருக்கோன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கடை. என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கர், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸுங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம இன்னும் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலை, ஹோட்டலில் தான் இருக்கோம். கண்டிப்பாக வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் ஏதாச்சும் நம்மளால் நிறைய வாங்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் கொஞ்சம். எனக்கு இந்த டெக்கரேட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்னால் அப்படியே லவ்ட் இட். அந்த மாதிரி நான் சென்னையிலே என் வீட்டை பார்த்திங்கன்னா நான் நிறைய அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு அழகுபடுத்தி வச்சுருப்பேன். சொல்லவா வேணும், நம்ம யுஎஸ் வேறு வந்திருக்கோம், கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையை வந்து சுற்றி பார்த்தாச்சு. பசங்களுக்கு ஒரே பசி, ஒரே ஆட்டம், எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு. சரி ஷாப்பிங் நம்ம எதுவும் பண்ணலை, அட்லீஸ்ட் வந்த வேலைக்கு சாப்பாடாவது செய்யலாம் அப்படின்ட்டு கடைக்கு சாப்பிட வந்துட்டோம். வெண்டீஸ்னு ஒரு ஷாப்பு, ஒரு ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோவா எதுவும் பிடிக்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் இந்த வெண்டீஸ்க்கு நம்ம வந்ததே கிடையாது. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அந்த இதெல்லாத்தையும் மெனூஸ் எல்லாம் பார்த்தேன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே பேக்கன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து எனக்கு இங்கே ஹலால் ஃபுட்ஸான்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ எப்பயுமே ஹலால் ஃபுட்ஸ் தான் நாங்கள் சாப்பிடணும். அதனால் வந்து ஓகே நம்ம மெக்டி போயிடலாம், அது ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்றதுனால ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னாக்கா மெக்டானல்ட்ஸு. ஸோ எது ஹலால் எனக்கு தெரியல, வெண்டீஸ் வந்து ஹலாலா இல்லை ஹலால் சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு. பட் அங்கே பேக்கன்லாம் சேவ் பண்ணுறாங்க. ஸோ பேக்கன் அந்த அப்புறம் போர்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. தட் இஸ் பியூர்லி ஹராம் ஃபார் அஸ். ஸோ அதனால் வந்து இங்கே மெக்டியில் வந்து அந்த மாதிரி பேக்கன் அந்த மாதிரிலாம் எதுவும் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி சிக்கன் மட்டும்தான். அதனால் தைரியமாக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம். ஸோ அதில் வந்து எப்பயுமே வந்து இந்த கோக் தாங்க ஆர்டர் போடுறாங்க. எனக்கு இந்த தடவை எனக்கு கோக்கும் வேண்டாம், ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டோம். ஆனாலும் என் ஹஸ்பண்ட் திருந்த மாட்டார். அவர் வந்து எனக்கு கோக் குடிச்சிருந்தா தான் அந்த இது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்னு அவருக்கு மட்டும் ஒரே ஒரு கோக் வாங்கிக்கிட்டாரு. நான், பாப்பா, அப்புறம் பையன் எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஆனால் பாவங்க, அவருக்குன்னு கோக் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கோக் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து மற்ற இதெல்லாம் வந்தது. அவரோட கோக்கை இவங்க எல்லோரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஐஸ்கிரீமு, அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பர்கர் எல்லாம் வந்தது. ஸோ எல்லாம் வந்து வந்ததுன்னா கடகடன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஸோ ஈச் ஒன் பர்கர்ன்ற மாதிரி ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வாஷிங்டன் லேடி. ஸோ அவங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. It's nice to meet you, Aisha. Thank you so Yeah. much. Nice to meet You you. have a great day, okay? Yeah, thank Have a you. great day. Okay. Bye-bye. Have a great day. Bye bye. Bye. Bye bye. Wonderful. I think people should pay you a compliment. You know, I really do. So, and the children. Yeah. I think that the Indian children, I think God touches their heads to give them that beautiful hair. Yeah. I truly do. Yeah. Are you cold? I'm cold too. It's freezing out here, isn't it? Okay. Yeah. Well, you guys have a blessed day. Yeah. It's so nice to meet you. Thank you so Aisha? much. Yeah, I'm Aisha. Yeah. And you are? Imran. Imran? Yeah, Imran. It's very nice to meet all of you, okay? Okay. Take good care of yourself. Yeah. Have a blessed Thank day. you. Thank you. Thank So- you. It was so nice to meet you. Yeah. Thank you. So nice to meet you. So nice to meet you too. Yeah. Yeah. Thank you. Bye-bye. Bye bye. So that was the good time with her. She really spoke well and she complimented that நாங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னது. I was very happy. And next நான் வால்மார்ட் வீடியோ போடுறேன் இதில். ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then it's bye from Aisha.